Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சிக்கன் செட்டிநாட் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதே அளவுகளோட செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலா சிக்கன் செட்டிநாட் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, பரோட்டா இல்ல சுட சுட சாப்பாடுல கொஞ்சமா இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சமா ஜாவித்ரி, கொஞ்சமா கல்பாசி, ஜாஸ்தியா வேணாங்க, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூடுல ஒரு 1ல 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க வறுக்க அதோடைய வாசனை வீடு ஃபுல்லா வருங்க. இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது சிக்கன் கிரேவியே ஒரு ஃப்ளேவரா சூப்பரா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு இதுல கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 4ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா பட்டை, கொஞ்சமா கருவேப்பிலை. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இதுல 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1ல 2 கப் அளவுக்கு இருக்கணுங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகட்டுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகுதோ நமக்கு அந்த அளவுக்கு கிரேவியும் நல்லா திக்கா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 1ல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போதான் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டோடைய வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சு வரணுங்க. ஒரு 1ல 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே இந்த தக்காளியை நல்லா குழைச்சிடுங்க. நாம செட்டிநாடு சிக்கன் கிரேவினாலே ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த மசாலாலாம் அரைச்சி செய்யும் போது உங்க வீட்டில் நீங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நாம இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நாம 1 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ண சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ சிக்கனுக்கான ரெசிபிங்க. நீங்க 1/2 கிலோ எடுக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை பாதியாக்கிட்டு செய்யுங்க. இதுல தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கனை ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா பிரட்டுங்க. இது நீங்க நாட்டுக்கோழியில கூட செய்யலாங்க. நான் பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிலையும் இதே அளவுகளோட செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாட்டுக்கோழிலாம் வச்சு செய்யும் போது பாருங்க, நல்லா இந்த மசாலா கோட் ஆயிடுச்சு. இப்போ நாம இதுல அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுத இதுல சேர்த்துடலாங்க. மைய அரைச்சு சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எல்லாமே மைய அரைச்சிருக்கணும், இல்லைன்னா திப்பு திப்பா இருக்கும். பாருங்க, இது சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது மசாலா ஃபுல்லா அந்த சிக்கன்ல கோட் ஆகுற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம்.
இத நீங்க குக்கர்ல செய்யாம டைரக்ட்டா ஒரு கடாயிலயோ, இல்ல வேற ஏதாவது பாத்திரத்திலயோ செய்யலாங்க. நானு குக்கர்ல செய்யும்போது சீக்கிரமா சிக்கன் வெந்துரும். அதனால தான் குக்கர்ல செய்றோம். பாருங்க மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு வீடு ஃபுல்லா ஒரு வாசனையாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வாசனை குடுக்கும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம், இதுல நம்ம தேவைக்கேற்ப தண்ணீ சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணீ சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து திக்கா வேணும் அப்படின்னா, நீங்க 1 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இல்ல கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா, 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க தண்ணீ ஃபுல்லா சேர்த்தாச்சு. இத நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுல உப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல நறுக்குன கொத்தமல்லி தழைகள சேர்த்துட்டு, குக்கர் மூடிய போட்டு மிதமான சூட்ல நாம 2 விசில் குடுக்கலாங்க. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுன்னா, மிதமான சூட்ல 1 விசில் போதும். இல்ல சிக்கன் கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்டின்னா, மிதமான சூட்ல 2 விசில் குடுங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க அழகா எண்ணெய் மேல மிதந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப எம்மியாவும் இருக்கு கிரேவி. இது நீங்க இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டால வச்சு சாப்பிடுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம ஹோட்டல்கள்ல கிடைக்கிற சிக்கன் செட்டிநாட விட இது சூப்பரா இருக்குன்னே உங்க வீட்ல எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். Thank you for watching.